சாருக்கு குட் மார்னிங் சொல்லுங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். சீஃப் கெஸ்ட்டுக்கு ஃப்ளவர்ஸ் தரணும். லட்சணம் 2 குழந்தைங்க அனுப்புங்க மிஸ். யாரெல்லாம் போறீங்க? நீத்து அண்ட் பிரியா, நீங்க 2 பேரும் போங்க. ரம்யா, யூ சிட். நீ வேண்டாம், நீ உட்கார். எருமை எங்க பார்த்து போடு. என்னடா போடுறீங்க? அப்படியே பால உட்டி ஹலோ இருமா வர ஒரு நிமிஷம், நான் லைன்ல வர. ஐயோ அம்மா, ஹலோ மாமா, கோச்சிங்ல இருக்கமா, சொன்னா புரிஞ்சுக்கோடி. வெட்டியா தானே இருக்கா? தண்ணி இல்ல, பேக்குள்ள இருக்கு பாறா. மச்சி ரொம்ப போர் அடிக்குது மச்சி, ஏதாவது டாபிக் எடுத்துட. அப்படிங்கிற இந்த பறந்து விரிந்த சென்னை மாநகரத்துல நம்ம இளைஞர்கள் எப்படி காதல் வயப்படுறாங்கன்னு ஒரு கருத்து கண்ணோட்டம். ஃப்ரெண்டு பாக்கெட்ல இருந்து 5 10 ஆட்டையை போட்டு பீச்சு, பார்க்கு, தியேட்டர்னு ஊரு ஃபுல்லா சுத்தி காமிப்பாங்க. கடைசி இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் பாக்கெட்ல கை வச்சுட்டான்னு நம்ம பக்கம் திருப்புவாங்க. அட போ மச்சான். ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், பொண்ணு மட்டும் மொக்க ஃபிகரா இருந்துன்னு வச்சுக்கோயேன், சீண்ட கூட மாட்டானு. அந்த விஷயத்துல கிரேட். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க ஜி. அந்த பேக் கொடுங்க. புரியல ஜி. பேக் ஒரு பேக் போதுமா இல்ல எல்லாரோட பேக் வேணுமா? போதோடி விட்ரி அவனா. நம்ம கேங்லயே சீனியர் நீ தான். உன் லவ் பத்தி சொல்ல. வேணாண்டி. அடச்சி வெக்கப்படாத சொல்லு. மச்சி, நாள் என் கண்ணை பார்த்து தான் லவ்வே பண்ண. இந்த மஸ்காரா ஐலைனர்லாம் போட்டு வந்தேன் வச்சுக்கோயேன், ஆளு ஃபிளாட். பாருடா, அப்படி ஒன்னும் சிறப்பா தெரியலையே. என் மஸ்காரா காலி ஆயிடுச்சுடி, அதான் போட்டு வரல. அதான் யோசிக்கிறேன், என் ஆளை பார்க்க போலாமா. நல்ல வேலை தப்பிச்சிட்டான். மச்சி இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அதான் நம்ம மீனாட்சி இருக்கால, அப்படி தொட்டு அப்படி தடவிக்கும். ஃபீல் பண்ண போறாடி. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. மச்சி நீ ஃபீல் பண்ற? சே காலேஜ்ல பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க எனக்கு காலேஜ் போகவே பிடிக்கல. நான் கருப்பா பிறந்தது தப்பாமா? இல்லடா தங்கம், நீ லட்சணமா தான் இருக்க, அழாத. நாம இந்த ஃபீல் பேய் மாதிரி இது. ஏன்டா பின்ன இந்த ஃபீலா பார்த்தா கலையுதோ நாம கைதியா வரும். எப்படிரா ஃபேக்ட் மச்சான். டேய், ஒரு பொண்ணு பிறந்ததுல இருந்து அவங்க பெத்தவங்க பிடிச்ச மாதிரி, அவங்க அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்க உறவினர்கள்லாம் பிடிச்ச மாதிரி தான்டா வாழ்றா. இவ்வளவே கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி தான்டா வாழ போறா. நடுவில் ஒரு பெரிய ட்ரீமோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, சந்தோஷமா இருக்கலாம்னு நினச்சி வர்றது இந்த காலேஜ் லைஃப் மட்டும்தான். இங்கேயும் வந்துட்டு டார்ச்சர்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு வகையில் பொண்ணா பிறக்கிறதே பாவண்டா. மச்சி, ஐ திங்க் இஸ் வெரி டெக்னிக்கல் மாப்ள. சீக்கிரம்டா. என்னடா பார்க்குற? கிளம்புடா.
பணக்காரன் கூட உட்காந்துட்டு இருக்கா. மச்சி மச்சி என் ஆளு சொன்னல அதோ வரா பாரு. எப்படி இருக்கா? ஏய் எப்படா இருக்கா? மிஸ்டர் இளையமான், நீங்க பேர்ல தான் இளையமான், ஆனா ரொம்ப பழையமானா இருக்கீங்க. தேன்மொழி கனிமொழி இந்த மாதிரி எதனா அடமொழி ஃபிகர் பாரு. இந்த மாதிரி ஃபிகர்ல உங்களுக்கு செட் ஆகாது. ஏண்டா கனிமொழி தேன்மொழின்னா என்ன கேவலமா? டேய் என்ன உங்க அக்கா தங்கச்சி பத்தி பேசுன மாதிரி இவ்வளோ காண்டா அவரை? இல்லை சொல்லு, கனிமொழி தேன்மொழின்னா என்ன கேவலமா? அப்படிலாம் எதுவும் இல்லை மச்சி. சரி விடு. அழகுனா என்ன? திரிஷா மாதிரி கியூட்டா இருக்கணும் மச்சி. மீட்டா மாதிரி இல்ல இல்ல நஸ்ரியா மாதிரி ஒரு கண்ணு இருக்கணும். மச்சி இந்த லிப்ஸ் அப்படியே சன்னி லியோன் மாதிரி இருக்கணும் மச்சி. ஓ இதுதான் அழகா? ஈழத்தமிழர்களுக்காக உயிரை விட்டாங்களே செங்கோடி, அவங்க அழகுலையா? கல்யாண வயசை தாண்டி எத்தனையோ பெண்களை உங்க குடும்பத்துக்காக கஷ்டப்படுறாங்க, அவங்களாம் அழகுலையா? காதலையும் கனவுகளையும் மனசுல சுமந்துட்டு இருக்கிற வயசு லட்சியம்தான் முக்கியம்னு எத்தனையோ பெண்கள் கஷ்டப்படுறாங்களே, நம்ம பிடி உஷா மாதிரி, அவங்களாம் அழகுலையா? ஒருத்தவங்களோட மனசு அழகா இருந்தாலே அவங்க முகம் அழகா தெரியும்டா, முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ பேசுறிய நீ வேணா கருப்பான பொண்ணை பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ற பாப்போம். வருங்கால சங்கதிகள் உன்னை பார்த்து திருந்துட்டோம். அப்படியே கீச்சுறாப்ல. நம்ம ஸ்கூல் தானே படிச்சோம், இப்ப என்ன திருசா பேசுறான்? கோச்சடாங்க எப்படா ரிலீஸு? போன ஏப்ரல்னு சொன்னானுங்கடா. அதெல்லாம் பில்டப்டா. அவதார் மாதிரி இருக்குமாமே. மோஷன் கேப்சர் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுறாங்களாமா. அதெல்லாம் சும்மா ஒரு 2 கோடியா இருக்காது மச்சான். பார்க்க தானே போகிறோம். என்னடா ட்ரெயின்லாம் கண்டுபிடிக்கலனா போட்ட தனம்லாம் வேஸ்டா இருக்காது. என்ன பண்ண இவனை? இவனெல்லாம் ஏன்டா நரபலி கொடுக்க மாட்டாங்க? எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க ஜி. மீனாட்சி கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன் எங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டீங்களா? இல்லை அவங்ககிட்ட தான் பேசணும். ரைட்டு. என்ன பேசணும்? பொதுவாக பொண்ணுங்களை பார்ப்பேன், எப்பயுமே இந்த மாதிரி தோணதில்லை. ஆனால் உங்ககிட்ட அப்படி இல்லை. நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். என்ன விளையாடுறீங்களா? மனசார சொல்கிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேன். அவசரம் இல்லை, யோசிச்சு சொல்லு. எனக்கு இதெல்லாம் இஷ்டம் இல்லை, சாரி. ஆமா, அந்த பார்ட்டி நேற்று தனியா கூப்பிட்டு பேசுச்சு, என்ன கடன் கிடன் கேட்டுச்சா? ஒன்றும் இல்லையே. வேற என்ன கேட்டுச்சு? ஒன்றும் இல்லை. அடைச்சி சொல்லு. கல்யாணம் பண்ணிக்கிறியா கேட்டா. என்னால முடியலடா சாமி. மீனாட்சி அவனை உண்மையை லவ் பண்ணுறேன்னு சொன்னானா? ஆமாம். ஏன்? அவன் யார் தெரியுமா? ஒன்றா நம்பர் ஃப்ராட். நான் கொஞ்சம் சிரிச்சு பேசுறதுக்கு எவ்வளோ இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணா தெரியுமா? அவனால நம்பிடாத, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். We can be good friends though. உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், இதுக்கு மேலே உன் இஷ்டம். பஞ்சே வந்துருச்சு. சிக்கல நாய, நீ எல்லாம் தம்மு அடிக்க மாட்ட, தண்ணி அடிக்க மாட்ட. ஐயா நீ எல்லாம் கேங் வந்து அசிங்க பத்துற மச்சி. நீ கேள, நீலாம் காலேஜுக்கு வந்தோமா, லைப்ரரிக்கு போனோமா, வீட்டுக்கு போனோமா, ஹோம்ஒர்க்கை முடிச்சோமான்னு இருக்கணும். அத்தை விட்டு கேங் உள்ள வந்து ஏன்டா அசிங்கப்பத்துற? ஏண்டா நீ ஒரு டுபாகூரு, நீ ஒரு அக்யூஸ்டு, நீங்கள்லாம் ஒரு கேங்க.
நான் மச்சான் கேங் அசிங்கப்படுத்துறான். வைட்டு விடு யாரா சொன்னது நான் தம் அடிக்க மாட்டேன்? தம் அடிப்பியடா நீ. தலைவருக்கு தம் அடிக்க சொல்லி கொடுத்தது நான் தான்டா. டேய் அப்பெல்லாம் நம்ம பிறக்கவே இல்லடா. சரி விடு, மங்காத்த அஜித்துக்கு சொல்லி கொடுத்தேன். இனிங்கும் தம் அடிச்சா செருப்பாலே அடிங்கடா. டேய் 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 போய் செத்துரு. வாடா. அவன் திருப்பி ஏதாவது பேசிட்டு இருப்பான், நீ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ சரியா? என் கண்ணீரே இன்று ஏன் விழுந்தாய்? என் கண்ணத்தில் இன்று ஏன் தவழ்ந்தாய்? என்னாச்சு? ஓகே. மீனாட்சி சாரிடி. நான் தாண்டி அவனை ப்ரப்போஸ் பண்ணேன். சொல்லப்போனால் விஸ்வா ஜென்யூன் பர்சன் தெரியுமா? ஒரு கோவத்தில் தாண்டி இப்படி பண்ணிட்டேன். சாரிடி. சரி இங்கே தான் பண்ணிட்டு இருக்க, அவனை போய் பாரு. வா வாடி. இட்ஸ் அன் அப்பர் ஸ்டேஜ் இன்ஜுரி. பிளட் நிறைய லாஸ் ஆகிருக்கிறதுனால ஒரு கான்ஷியஸ் ஸ்டேஜ் இருக்கிறதுனா என்னன்னு சொல்லுங்கள்.